ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மற்ற 7 பேர். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. யாக்கோபு 2வது அதிகாரம் 1வது வசனம். ஜனவரி 2020ஆம் ஆண்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 9 பேர் பலியாயினர். அதாவது பிரபல கூடைப்பந்து விளையாட்டு வீரர் கோபே பிரையண்டும் அவருடைய மகள் ஜியானா கிகி என்பவரும் மற்றும் அவர்களோடு சேர்ந்து 7 பேர் இந்த விபத்தில் பலியாயினர் என்று அநேக செய்திகள் இவ்வாறே வெளிவந்தன. பிரபலமான நபர்கள் இதுபோன்ற கொடூரமான சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்கையில் அவர்களுக்கு தனி முக்கியத்துவம் அளிப்பது இயல்பானதும் புரிந்து கொள்ளக்கூடியதும் தான். கோவே மற்றும் அவரின் 10 மகள் கிகி ஆகியோரின் மரணம் துயரில் ஆழ்த்துகிறது. அதே நேரத்தில் விபத்தில் மரித்த மற்ற 7 பேர்களின் மரணங்கள் பேடன், சாரா, கிறிஸ்டினா, அலிசா, ஜான், கெரி மற்றும் ஆரா அவர்களுடைய மரணங்களும் எந்த விதத்திலும் தாழ்ந்தது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் சில வேளைகளில் உணர வேண்டும். பிரபலமானவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் சமுதாயம் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆனால் உங்கள் அண்டை வீட்டாரை காட்டிலும், வீதிகளில் விளையாடும் பிள்ளைகளை காட்டிலும், கடினமான சூழ்நிலையில் உள்ளவர்களை காட்டிலும் அல்லது உங்களை காட்டிலும் இந்த புகழும் பிரபலமும் ஒருவரையும் முக்கியமானவர்களாய் மாற்றாது. ஏழையோ பணக்காரனோ. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளனர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். யாரும் தேவனுடைய பார்வையில் அதிக மேன்மையானவர்கள் இல்லை. ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம். அனைவருக்கும் இரட்சகர் அவசியம். 3வது அதிகாரம் 23வது வசனம். திருச்சபையிலோ யாக்கோபு 2வது அதிகாரம் 1லிருந்து 4 வரை அல்லது சமுதாயத்திலோ நாமும் பாராபட்சம் இல்லாமல் செயல்படும் போது நாம் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கூறினவர் டேவ் பிரானன். ஏழையோ பணக்காரனோ, பிரபலமானவரோ அடையாளம் இல்லாதவரோ, எல்லோருக்கும் அன்பை பிரதிபலிக்க நாம் என்ன செய்ய முடியும்? இயேசு இந்த வகையான அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? எங்கள் பரலோக பிதாவே, வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அனைவருக்கும் பாராபட்சம் இல்லாமல் அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க எங்களுக்கு உதவும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.